சிவபெருமான் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, மேச ராசி ரொம்ப அருமையான ராசிங்க. மேச ராசியில் பார்த்திங்களா, அஸ்வினி நட்சத்திரம் முதல் பரணி கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் முடிய மேசராசிக்குரிய நட்சத்திரங்கள். ஓம் நமச்சிவாய. சிவபெருமான் அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரக நிலைகள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷத்தில் பிறந்தவங்களா நீங்கள் சிங்கம் போல் இருப்பீங்க. உங்களோட பூர்வ புண்ணியஸ்தானம் எனப்படும் குழந்தைகளை பற்றி சொல்லும் 5ஆம் இடம் சிம்ம ராசிக்குரியதுங்க. அதற்கு அதிபதி பார்த்திங்கன்னா சூரியன். எனவே உங்களை விட உங்களோட குழந்தைகள் புத்தி கூர்மையாகவும் செல்வ வளமும் பெற்றிருக்கும் ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். செவ்வாயை நீங்கள் அதிபதியாக ஆட்சி செலுத்தும் இந்த மேச ராசியில் தாங்க சூரியன் உச்சம் பெறுகிறாரு. இந்த ராசியில் பிறந்தவங்கிட்ட செவ்வாயோட தாக்கம் மிதமாக இருக்கும். மேலுமே 4 சகோதரிகளுக்கு இடையில் நீங்கள் பிறந்திருந்தாலும் உங்களோட அறிவு பலத்தால் நீங்களே முதல்வராக இருக்க முடியும். ஏன் அப்படின்னா, உடன் பிறந்தவங்கிட்ட அதிக அன்போடு இருப்பீங்க. சில நேரங்களில் உடன் பிறந்தவங்க உங்களை புரிந்து கொள்ளவில்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமே கூட உங்களுக்குள்ளே இயலும். அதே போன்று தாங்க பூமிகாரனாகிய செவ்வாயின் ராசியில் பிறந்தவங்க அப்படிங்கிறதுனால சொந்த நிலம் வாங்க யோகம் உங்களுக்கு நிறைய ஏற்படும். உங்களோட ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கும் சுக்கிரன் அதிபதியாகிறாரு. ஆகவே நீங்கள் கலைகள்லையுமே நாட்டு அதிகம் இருக்கும். பழமை விரும்பிகளாகவும் திகழக்கூடியவங்க நீங்கள் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பழமையை ரொம்ப விரும்புவீங்க. அதுலேயுமே முன்னோர்கள் நினைவுகளையும் அவங்க பயன்படுத்திய பொருட்களையும் பொக்கிஷம் போல பாதுகாத்து வருவீங்க. மண் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும். மேலுமே இயற்கையை ரொம்ப ரசிக்கக்கூடியவங்களாக இந்த மேஷராசி அன்பர்கள் இருப்பாங்க. மேலுமே சுற்றி இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவவங்களும் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேணுங்க. மனிதர்களை இனம் கண்டறிவதும் கவனம் செலுத்துவதும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. மேலுமே இந்த ராசிக்காரர்கிட்ட கிரகிக்கும் தன்மையும் கற்றுக்கொள்ளும் வேகமும் அதிகமாக இருக்கும். வேலையிலும் வெகு சீக்கிரம் சாதனை படைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மேசராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நண்பர் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். பல 100 பேருக்கு மத்தியில் வேலை செஞ்சாலும் சட்டென்று அனைவரோட கவனத்தையும் தன்னோட பக்கம் ஈர்க்கும் ஆற்றல் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. உங்களில் பல பேருமே படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையில் இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, படித்த துறை வேறாக பணிபுரியும் துறை வேறாக இருக்கும். மற்றவங்ககிட்ட உதவி கேட்பது, எடுத்துக்கொள்ளும் பணியில் முடிவு வரையிலுமே நீங்கள் ஆர்வம் காட்டாமல் கோட்டை விடுவது, எதிரிகளோட பலத்தை கணிக்காமல் செயல்படுவது ஆகியவை எல்லாமே உங்களுக்கு மைனஸ் விஷயங்களாகவும் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலுமே சில விஷயங்களை சிலரால் தான் முடிக்க முடியும் அப்படிங்கிற போது அவங்ககிட்ட உதவி கேட்பதில் தவறு கிடையாதுங்க. வீணாக நீங்கள் தயக்கமாக உங்களோட முயற்சிக்கு முட்டுக்கட்ட போடும். ஆகவே நீங்கள் தயக்கத்தை தகர்த்தெறியுங்க. எடுத்த காரியத்தில் விடாப்பிடியாக செயல்பட்டு வெற்றி பெறும் வரைக்குமே நீங்கள் விடாமல் முயற்சி செய்யுங்க. உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே மலையும் மலை சார்ந்த இடமான குறிஞ்சி நிலம் உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும். அப்படியான சூழலில் அமைந்த தலங்களில் உங்களோட ராசிநாதனான செவ்வாய் வழியை நடத்தக்கூடிய தெய்வத்தை நீங்கள் தரிசிக்கும் போது உங்களோட வாழ்வு மலையளவு உயரும் அப்படிங்கிறது கன்ஃபார்முங்க. ஆமாங்க, உங்களோட ராசிக்கு உகந்தது மலைத்தலங்கள். அதிலுமே முருகன் அருளும் மலைத்தலங்களை நீங்கள் தரிசித்து வந்தீங்க அப்படின்னா சகல சௌபாகியங்களுமே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாகவே பழனி திருத்தலம் தனித்தன்மை பெற வேணும் அப்படிங்கிறத தாக்கத்தோடு தான் முருகப்பெருமான் வந்து அமர்ந்து அருள் புரியும் அற்புத ஒரு தலமாக இந்த பழனி இருக்குது. ஆகவே நீங்கள் எப்போதுமே உங்களோட மனதில் நீங்கள் பழனி முருகனை நினைத்து நீங்கள் வழிபடுங்க. உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மேச ராசிக்காரர்கள் இந்த தலத்துக்கு எப்போது சென்று வந்தாலுமே ஒரு மாற்றமும் ஏற்றமும் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். பொதுவாகவே ரிஸ்க் எடுப்பதெல்லாம் இந்த மேசராசி நண்பர்களுக்கு ரஸ்க் போல் சாப்பிடக்கூடியவங்க மேசராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு ஆனால் மூக்கு மேலே கோபம் வருமா, ஆனால் அன்பு செலுத்துவதில் இவரை அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல குணங்கள் படைத்தவங்க தான் நம்மளுடைய மேசராசி நண்பர்கள். மேசராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே எங்கேயுமே எதுலேயுமே முதன்மையாக இருக்க வேணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க. இதற்காக ரிஸ்க் எடுக்கவும் இவங்க தயங்க மாட்டாங்க. அதே மாதிரி அசுர வளர்ச்சியை விரும்பாமல் நிதானமாக முன்னுக்கு வர வேணும், எந்த வேலை செஞ்சாலுமே அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு செய்யக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னே சொல்லலாம். இவ்வளவு நல்ல குணம் படித்த நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம்.
இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு பொதுவாகவே நம்பிக்கை அதிகரிக்கும் வாரமாக அமையப்போகுது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மேலுமே மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சில ராசி பலன்கள் திடீர் பணவரவு ஏற்படலாம் அப்படின்னும், கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுது. மேலுமே வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இருந்தால் கூட சில முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு இது ஒரு உகந்த நாளாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒரு சில பேர்த்திட்ட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக அமைய போகுது. யார்கிட்ட நம்ம கவனமாக இருக்க வேணும், உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, வாங்க விரிவாக பார்க்க போகிறோம். நம்மளுடைய மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே வெற்றி மேலே வெற்றியாக உங்களுக்கு அமையும் வாரமாக அமைய போகுது. மேலுமே ராசி அதிபதி செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் 3 6ஆம் அதிபதி புதனோட குருவோட பார்வையில் சஞ்சரிக்கிறாரு. ஸோ இது பார்த்திங்களா உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த கொடுக்குது. தைரியம் உங்களுக்கு வெற்றியுமே கொடுக்கும். உடல் நலம் வைத்தியத்தில் சீராக்கும். மேலுமே கடன் பெற்று வீடு கட்டுவது, வாகனம் வாங்குவது, இதை பற்றி எல்லாமே இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணி அதை செய்வீங்க. மேலுமே பத்திரப்பதிவு சுமூகமாகுங்க. சொத்துக்களோட மதிப்புமே உங்களுக்கு அதிகரிக்கும். இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடி வரும் ஒரு யோகமே காத்திருக்குங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வுமே கிடைக்க இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலுமே சில பேர்த்துக்கு தந்தையோட வாரிசு அரசு வேலையானது கிடைக்கும். திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற சுபக நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்ல முறையில் நடக்கும் ஆரம்பிக்கும். வழக்குகளில் தீர்ப்பு பார்த்திங்களா தள்ளி போகும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே வீட்டிலும் சரிங்க, வேலை செய்யக்கூடிய இடத்திலும் சரிங்க, உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலுமே விலை உயர்ந்த ஆபரணங்களை நீங்கள் கவனமாக பாதுகாக்கிறது நல்லது. அரசு காரியங்கள் விரைந்து முடியுங்க. மேலுமே சகோதர வரையில் நல்லது நடக்குங்க. வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும். மேலுமே வெற்றி மேலே வெற்றியாக உங்களுக்கு உண்டாக நீங்கள் முருகப்பெருமானையும் விநாயக பெருமானையும் நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாற உங்களுக்கு அருள் புரிவாங்க. மேலுமே மேசராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே அதிக பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. சில இடங்களில் பார்த்திங்களா வேலையில் போராட்டமாக கூட இருக்கும். சில இடத்துல பார்த்திங்களா வேலையில் சவாலாக கூட இருக்கும். ஆனால் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கூட அசால்ட்டாக சமாளிக்கக்கூடிய நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு உத்தியோகத்தில் சில மாறுதல்கள் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த உத்தியோகம் உயர்வு எல்லாமே உங்களுக்கு தள்ளி போகலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் நீங்கள் தைரியமாக இந்த டைமில் செய்யலாம். உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கொடுக்கும். குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த மனக்குழப்பம், மன சங்கடம் எல்லாமே நீங்கும். மேலுமே குழந்தைகளால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே அலுவலகத்தில் மேன்மையான நிலையானது உங்களுக்கு இருக்கும். பதவி மாற்றம், சம்பள ஏற்றம் எல்லாமே கிடைக்க உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக மாறப்போகுது. அதே மாதிரி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே அதிக லாபம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். புதிய திட்டங்கள் போடுவதற்கு ஒரு ஏற்ற நேரமாக இந்த நேரமானது உங்களுக்கு இருக்குது. அடுத்ததை பார்த்தோமா, குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த குழப்பங்கள் விலக ஆரம்பிக்கும். குழந்தைகளால் சில பிரச்சனைகள் தீரும். பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்துக்காக நீங்கள் பண வரவை அதிகமாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பண வரவை அதிகரித்தனால வெற்றி உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மாறப்போகுது. மேலுமே சந்திரனோட இடப்பெயர்ச்சி நல்லது கெட்டது கலந்த பலன்களை எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகுது. ராகு பார்த்திங்களா 11ல் இருக்கிறதுனால குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் சென்று வர்றது ரொம்ப நல்லது. மேலுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா எச்சரிக்கையாக பங்குதாரர்களை கையாள வேணுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய மேசராசியில் பிறந்தவங்களுக்கு தங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் எல்லாத்தையுமே மேன்மைக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு சூழலானது இருக்கும். மேலுமே பண விஷயத்தில் நீங்கள் நிதானமாக இருக்க வேணும். மேலுமே பெரியவங்களோட ஆதரவை கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சந்திராஷ்டமம் இல்லை. வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா, திருச்செந்தூர் முருகனை வழிபட உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். மேலுமே உங்களோட வாழ்க்கை எப்போதுமே சிறப்பாக இருக்கணும், உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து பெண்கள் பார்த்திங்களா நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க. உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மேலுமே நீங்கள் வாரம் வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளில் முருகனுக்காக விரதம் இருந்து நீங்கள் முருகப்பெருமானை உங்களோட மனதார நினைத்து வழிபட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானையுமே வழிபடுங்க. இவங்க 2 பேர்த்தோட அருளால் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பார்த்திங்களா யோகமாக மாறும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ்